வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? விரால் மீன் குழம்புனா விரால் மீன் குழம்பு. ஒரு மீன் வந்து குழம்புக்கும் ஃப்ரைக்கு ரெண்டுக்கும் சுவையாக இருக்கும் அப்படின்னா ஒரு சில மீன்கள் தான் சொல்லலாம். அதில் வந்து முக்கியமானது விரால் மீன். இப்போ கூட சமீபத்தில் நீயா நாளில் அந்த விரால் மீனை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஐர மீன் வாங்குறோமோ அதேமாதிரி விரால் மீன் வாங்கிட்டு வந்து நம்ம சமைக்கல அந்த ஃப்ரெஷ்னஸ், அதில் கிடைக்கக்கூடிய குவாலிட்டி, அந்த சுவை ரொம்ப அபரிதமாக இருக்கும். அந்த கருப்பு புளி தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த கருப்பு புளி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? புது புளியில் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ கருப்பு புளியில் அந்த இனிப்பு சுவை இருக்காது. ரெண்டாவது கலருமே வந்து நல்லா பிளாக்கிஷாக, அந்த மீன் குழம்போட கலரே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக வந்து மல்லித்தூள் யூஸ் பண்ணுறது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? குழம்பு மிளகாத்தூள்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் மல்லி இன்க்ரீடியன்ஸ் வந்துடுது இதில். சரி. ஸோ அதனால தான் நம்ம தனி மிளகாத்தூள் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் போட யூஸ் பண்ணலாம். ஏன்னா தேவையில்லை, மல்லித்தூள் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இது வந்து அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா கூட நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக கேட்டு தெரிஞ்சு போகிறோம். மதுரை அப்படின்னாலே இந்த ஐர மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நம்ம சைடில். இன்றைக்கி நம்ம பண்ணுறது விரால் மீன் குழம்பு பண்ணுறோம் சார். நம்ம செய்முறை வந்து அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கு வந்து நம்ம விரால் மீன் வந்து நம்ம 3 கிலோ வாங்கியிருக்கோம். 3 கிலோவில் வந்து தலையோடு சேர்த்து சொல்கிறேன் நான். ஸோ தலையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 2.5 கிலோ வரும். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்தால் போதும். சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, தக்காளி ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா வச்சுக்கோங்க. இதில் வந்து பூண்டு வந்து நம்ம அரைக்கலை, இடிச்சு தான் வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதில் வந்து சக்தி மசாலா தனி மிளகாத்தூள் 150 கிராம். ஸோ கருப்பு புளியும் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாத்துக்குடி சைஸில் ஒரு உருண்டை உருட்டி அதை நல்லா முதல்ல ஊற வச்சிடணும். மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் ஒரு சின்ன மாங்காய் ஒரு 150-200 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிமூக்கு மாங்காய் மட்டும் கடைசியில் வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல சுவை இந்த மீன் குழம்பு கொடுக்கும். கல் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் வந்து 50 ml தான். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி. இதில் முக்கியமான விஷயம் புளி. அந்த புளி நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டோம். ஸோ புளி வந்து கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புது புளியில் வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ கருப்பு புளியில் அந்த இனிப்பு சுவை இருக்காது. ரெண்டாவது கலருமே வந்து நல்லா பிளாக்கிஷாக, அந்த மீன் குழம்போட கலரே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். கடையை பற்ற வச்சா சார். அடுத்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நம்ம. சரி, ஓகே. இது ரீஃபண்ட் ஆயிலையும் பண்ணலாம், பட் நல்லெண்ணெயில் பண்ணல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மனம், அந்த ஒரு சுவையை வந்து அப்படி கிடைக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம் சார். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த தாளிப்பு சோம்பு, வெந்தயம். சோம்பு, இந்த வெந்தயம் என்ன லைட்டாக ஆகிடும் சார். சரி, ஓகே. இங்கே வந்து விளக்கெண்ணெய் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். என்ன காரணம் விளக்கெண்ணெய்? சார் விளக்கெண்ணெய் வந்து மோஸ்ட்லி நிறைய சாப்பாட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மீன் குழம்பு மட்டும் நம்ம மதுரை ஸ்டைலில் இந்த இறக்கையில் விளக்கெண்ணெய் லைட்டாக ஊற்றி நம்ம பண்ணுறோம். நம்ம ஓகே, அது ஒரு டேஸ்ட் காண்டி தான். நீங்கள் மட்டுமா இல்லை மதுரையில்? மதுரை ஸ்டைலில் சார், மதுரை ஸ்டைல் நம்ம பண்ணுறது. இப்போ மதுரை ஸ்டைலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 70% கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. சரி, வெந்தயம், சோம்பு, நறுக்கி எடுத்து சின்ன வெங்காயம். அது மாதிரி இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து வேல்யூ. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். மோஸ்ட்லி எல்லா சமையலுக்குமே சின்ன வெங்காயம் மட்டும் அது ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான் சார். அதோட சுவையே தனி. லைட்டாக சவந்த உடனே நம்ம அடுத்து இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு மசாலா ஐட்டம் போட்டுடலாம். சரி, பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா போட்டுருக்கோம் சார். சரி, ஓகே. இதில் வந்து பூண்டு வந்து நம்ம அரைக்கலை, இடிச்சு தான் வச்சுருக்கோம் நம்ம. சரி, ஓகே. இது இடிச்சு வச்ச பூண்டு போடணும். நல்லா இடிச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ நல்லா வதக்குறோமா? ஆமாம் சார், நல்லா வதக்கிறோம் சார். வதக்கி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்டு மசாலா போட்டுடலாம். தக்காளி போடலாமா? தக்காளி போடலாம் சார். தக்காளி அதே போல் நாட்டு தக்காளி சார். நாட்டு தக்காளி புளிப்புக்கு. தென் மாவட்ட சமையலுக்கு பூரா நாட்டு தக்காளி. அந்த பெங்களூர் தக்காளிலாம் இங்கே இல்லை இருக்கு. அது அந்த அளவுக்கு ருசி இருக்காது சார். உங்களுக்கு ருசி இருக்காது, புளிப்பும் இருக்காது உங்களுக்கு. புளிப்பு மட்டும் கிடையாது, இந்த புளிப்போட சேர்ந்த ஒரு நாட்டு தக்காளியில் ஒரு ருசி இருக்கு, அதுதான் சார். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா அந்த பச்சைவாடை மிளகாத்தூள் பச்சைவாடை போனோடனே மீனை போட்டுடலாம் சார். அப்புறம் உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் ஃபர்ஸ்ட். சார், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். ஓகே, சக்தி மஞ்சள் தூள் கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். சக்தி இந்தாங்க. ரைட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேட்டரிங் எல்லாத்துலேயும் சக்தி மசாலா 90%, 95% நான் பார்த்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் சக்தி மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தான்.
நம்மளுடைய கமர்ஷியலான அந்த இதுக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க் அவுட் ஆகுது சார். அதுதான் வேற கிடையாது. ஓகே. இதுக்கப்புறம் வந்து லைட்டாக உப்பு போடுறோம். எனக்கு தெரியும் நீ கேட்பீங்க கை எங்கே போய். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கல்லுப்பு. கல்லுப்பு நல்லா இருக்கும் தூள் உப்பு போடுறத விட. கல்லுப்பு. ஓகே. இப்போ தண்ணி ஊற்றலாம் சார். சும்மா கொஞ்சம் ஊற்று சார். அப்போது சார் புளி தண்ணீர் ஊற்றுவோம் சார். இப்போ நம்ம நல்லா போட்டு எல்லாம் வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்ச அந்த கருப்பு புளி இருக்குல்ல சார், அந்த கருப்பு புளி தண்ணி நம்ம ஊற்றி நல்லா பழைய புளி சாரி பழைய புளி அந்த பழைய புளியை நம்ம போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மசாலா வாடணும் நல்லா போயிட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மீனை போட்டு இறக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றி இறக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றி இறக்கி. இதுதான் பழைய புளி. ஆமாம் சார், பழைய புளி. ஓகே. அது நல்லா ஊற வச்சு வெறும் சக்கை மட்டும் தான் இருக்கு. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த புளி ரொம்ப முக்கியம் சார். எல்லாம் மீன் குழம்பு புளி இல்லைன்னா சரியான புளி இல்லைன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பாக. இந்த ரெடிஷாக நம்ம வதக்கினது இந்த கருப்பாக புளி ஊற்றினோடனே அந்த குழம்பு ஒரு கலருக்கு வருது பாருங்க சார். வருது, புரியுது. தண்ணி புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டோம். சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சார். ஏன்னா கொதிக்க வருது, கொஞ்சம் தண்ணி பத்தாது. அப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த குழம்போட பக்கம் என்ன சொல்லி பார்க்கலாம். அதே டைமில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியாக மீன் போடுறதுக்கு முன்னாடி மாங்காய் மட்டும் நறுக்கி மாங்காய் போடுறோம். நம்ம ஏன் மாங்காய் இப்போ போடுறோம் அப்படிங்கிறதுனா, முதலே போட்டோம்னா மாங்காய் அந்த கொதிக்கையில் மாங்காய் உடைஞ்சிரும், பிரிஞ்சிரும். ரெண்டாவது முழுசாக மாங்காய் கிடைக்கணும். அந்த மாங்காய் வந்து அதில் ஒரு புளிப்பு சுவை மீன் குழம்புக்கு. சில பேர் கத்திரிக்காய் போடுவாங்க, சில பேர் வந்து முருங்கைக்காயெல்லாம் போடுவாங்க. நம்ம மாங்காய் போடுறோம் சார். நம்ம சரி மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் போட்டு ஒரு 3 to 5 minutes அது கொஞ்சம் இந்த மாங்காய் அது 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போட்டோம்னா அந்த மீன் வேகிறதுக்கு அது மிச்ச மாங்காய் அந்த 50% வெந்துடும். மீன் உடையாம நம்ம எடுத்துடலாம் ஒரு 10 minutesல. சரி, இப்போ மாங்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம மீன் போடலாமா? மீன் போடலாம் சார், போடலாம் சார். வாஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம். விரால் மீன் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்களேன். இது வந்து இந்த தவா ஃப்ரைக்கு பண்ணுற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கும். ஒரு சில மீன் தான் சார் குழம்புக்கும் ஃப்ரைக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். அதில் ஒன்று இது. ஆக்சுவலாக இப்படி கட் பண்ணுவோம், ஸ்லைஸை கட் பண்ணிருக்கீங்க. இப்படியே கட் பண்ணி போடுவீங்களா? ஆமாம் சார். இது வந்து ஃப்ரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கலாம் சார். ஃப்ரைக்கும் போட்டுக்கலாம், இது குழம்புக்கும் போட்டுக்கலாம். சரி. விரால் மீன் மோஸ்ட்லி உடையாது சார், நல்ல கெட்டித்தன்மையாக தான் இருக்கும் சார். இப்போ நம்ம மீன் போடுறோம். மீன் போடையில் நம்ம அடுப்போட ஃப்ளேம் கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிட்டு மீனை போடுறோம். ஏன்னா நம்ம மீன் போட நம்ம தகவல் மீன் உடைய ஆரம்பிச்சோம். ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே போட்டு அந்த சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. மீன் வெந்துடும் உங்களுக்கு. சரிங்களா சார்? அப்போ போட்டு மீனை போட்டு வெந்த பிறகு காட்டுறேன். வெந்த பிறகு காட்டுறேன் சார். வெந்த பிறகு காட்டுறேன் சார். இன்னொன்று தலை பீஸ் போட்டால் தான் கொதிக்க அது நல்லா இருக்கும். ஆமாம், குழம்புக்கு தலை பீஸ் தான் சார். ஆமாம் சார். இப்போ மீன் வந்து நல்ல கரண்டி நடுவில் விட்டு உடையாமல் இப்படி கிண்டணும். ஓகே. சிக்ஸாக கரண்டி போட்டோம்னா கண்டிப்பாக உடஞ்சி தூத்துல போய்டும். ஆமாம், அப்படியே நடுவில் புத்துனாமல் இப்படி கரண்டி விட்டு அப்படி 2 ஆட்டு ஆட்டினீங்கன்னா போதும். சாறு எல்லாமே மீனில் நல்லா எக்ஸெக்ட் ஆகிடும். அப்படியே லைட்டாக கலந்து விடணும் சார். முடிஞ்சு மீன் போட்டாச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கோம். இப்போ கடைசியாக ஃபைனலாக அந்த விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம இறக்கிடலாம். அந்த விளக்கெண்ணெய் வந்து ஊற்றுறதுக்கான ரீசன் சார், அந்த காலத்துலாம் விறகு அடுப்பில் மீன் குழம்பு சமைக்கல. அந்த கடைசியாக அந்த விறகு ஊற்ற குச்சியை எடுத்து அது அந்த குழம்புல காமிச்சு அந்த குழம்பு அந்த குச்சி மேலே விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்களாம். அப்படியே அந்த விறகோட அந்த கங்கு அணைஞ்சு அது சாம்பலோட உள்ள வரையில் அந்த மீனோட அந்த கவுள் வாடை அதெல்லாம் போயிடும். அதில் ஒரு இது இருக்குன்றாங்க, அந்த மீனோட டேஸ்ட் ப்ளஸ் அந்த இது அந்த கவுள் வாடை போய் பண்ணுவாங்களா? ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். பட் இப்போ நான் விறகு சமைக்கல, பட் அந்த விளக்கெண்ணெய் மட்டும் ஊற்றுவாங்க. சரிங்களா சார்? சும்மா ஒரு 50 ml தான். சரிங்களா? கொஞ்சமாக வீட்டில் ஒரு கிலோ செய்கிறவங்களுக்கு வந்து சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோதான். ஓகே, அப்போ டேஸ்ட் தெரியுங்களா? இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு பரட்டு பரட்டி நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டு போட்டுருவோம். மாங்காவோட வருது சார். மாங்காவோட தரீங்களா? மாங்காவோட வருது. ஆமாம் சார். நல்லா டார்க்காக இருக்குது அந்த குழம்பு. கரிப்பு புளி போட்டாங்க சார், அந்த அதுக்காண்டி தான். ஒரு கல் காரங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு தெரியுது. இது வந்து நேரம் ஆக ஆக அந்த காரம் கம்மியாகி அந்த புளிப்பு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். சூப்பராக வந்துருக்கு. தேங்க்யூ. நம்ம கொடுங்க. வேலவன் கேட்டரிங் மதுரை. என்னோட ஃபோன் நம்பர் 9842373007. ஸோ இந்த மாதிரி டிஷ் எதுனாலும் கூப்பிடுங்க. ஸோ உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் எங்கள் டீமோட வந்து ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணித்தரோம். இது மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுவும் நாங்கள் அடுத்த வீடியோஸில் போடுறோம். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.